வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். ஸ்ருதி ஹாசன் இப்ப சென்னை வாசி ஆயிட்டாங்க. சென்னையில வீடு வாங்கிட்டாங்க. ஸோ அவங்க சென்னையில அந்த வீடு வாங்கின உடனேயே ஒரு தகவல் வந்தது. என்னன்னா, ராஜ்கமலுடைய பொறுப்பை ஸ்ருதி ஏத்துக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி மறுநாளே அந்த கிரகப்பிரவேச பிக்சர்ஸ்லாம் அவங்க இன்ஸ்டாகிராம்ல போட்டாங்கல்ல, அது மறுநாளே வந்தது. என்ன மாதிரியான செய்தி வந்ததுன்னா, அதாவது மும்பை வாசியாக இருந்த ஸ்ருதிஹாசன் சென்னை வாசியாகிவிட முடிவெடுத்திருக்கிறார். அதன்படி ஸ்ருதிஹாசன் தற்போது சென்னையில் குடியேறி இருக்கிறார். கமல்ஹாசன் தன் சொந்த மகள்களை விட்டு பிரிந்து உறவுகள் இல்லாது தனித்து வாழும் வாழ்க்கையை எவ்வளவு ஆண்டு காலம்தான் வாழ்வது? ஆகவே இங்கே அப்பாவிற்கு அருகிலும் அதோடு ராஜ்கமல் நிறுவனத்தின் தயாரிப்பு பணிகளை மேற்கொள்ளவும் முடிவெடுத்து சென்னை வாசியாகிற இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு மிக முக்கியமா ஒரு விஷயம் சொல்றாங்க. ஸ்ருதிஹாசன் சென்னை வாசியாகி இருப்பது கமலை அண்டி பிழைக்கும் அநேகருக்கு கதிகலங்க செய்திருக்கிறது. அநேகரை, அதாவது அவங்க எல்லாம் கமலை அண்டி பிழைப்பவர்கள் அப்படின்னா அது தயாரிப்புல நிறுவனத்துல இருக்கிற ஆளுகளை சொல்றாங்களா, யார சொல்றாங்கன்னு தெரியல. ஸோ அவங்களெல்லாம் கதிகலங்க செஞ்சிருக்குங்கிறாங்க. கமல் ராஜ்கமல் நிறுவனம் தொடங்கி 80-81 காலகட்டம் ராஜபார்வையிலேயே அவர் ஆரம்பிச்சிட்டாரு. தொடர்ந்து அந்த கம்பெனி 45-46 ஆண்டுகளாக சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. மகேந்திரன்கிறவங்க எல்லாம் இப்போ வந்தவங்க 2020-21 காலகட்டத்துக்கு அப்புறம் அவங்கெல்லாம் அந்த காலகட்டத்தில் தான் உள்ள வந்தவங்க. 50-50 பார்ட்னரா சேர்த்திருக்காருன்னு நினைக்கிறேன் மகேந்திரன் அவரை. அப்புறம் டிஸ்னிக்கெல்லாம் ஏதாவது ப்ராஃபிட் ஷேர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி அவங்களெல்லாம் உள்ள கொண்டு வந்தாரு. இப்போ சந்திரஹாசன் இடத்துல ஸ்ருதி பார்த்துக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா தயாரிப்பாளர் கமலஹாசன் போட்டிருந்தா கூட அவர் நடிக்கிறது, அரசியல், மற்ற வேலைகள், அவருடைய பாடி பில்டிங் அந்த மாதிரி ஏஐ படிக்கிறது தான் இருப்பாரே தவிர அவர் ப்ரொடக்ஷன் சைடு வேலையெல்லாம் அவர் பார்க்க மாட்டார். அவர் சைனிங் அத்தாரிட்டி, கையெழுத்து போடுறது மட்டும்தான் அவரோட வேலை. மற்ற வேலையெல்லாம் அவங்க தான் பார்த்துப்பாங்க. ஏன்னா நமக்கு நிரந்தர எம்ப்ளாயீஸ் இருக்காங்க, அவங்களுக்கு வேலை கொடுக்கணும். அவங்களுக்கு வேலை கொடுக்கணும்னா நம்ம தொடர்ந்து படம் எடுத்துக்கிட்டே இருக்கணும். அதனால தான் கமல் சார் அவர் நடிக்கலைன்னா கூட சிவகார்த்திகேயனை வச்சு ஒரு படம் எடுக்கிறாரு, ரஜினி சாரை வச்சு ஒரு படம் எடுக்கிறாரு, அந்த மாதிரி பண்றாரு. அதுக்கு காரணம் என்னன்னா, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். அந்த குடும்பங்கள் எல்லாம் வாழ வச்சுக்கிட்டு இருக்காரு. அவங்களுக்குலாம் நல்ல சேலரி, உங்க குழந்தைங்களை எல்லாம் படிக்க வைக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி அவர் அங்க வேலை பார்க்கக்கூடிய நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க ராஜ்கமல் ஆஃபீஸ்ல. படம் நடந்தாலும் நடக்கலைன்னாலும் அவங்களுக்குலாம் 1ஆம் தேதி ஆனால் சம்பளம் விழுந்துரும். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கிறாரு. இப்போ ஸ்ருதி வந்தாங்கன்னா நிச்சயமாக உலக நாயகனுக்கு மிகப்பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். தவறுகள் நடக்காமல் பார்த்துப்பாங்க. ஃபியூச்சருக்கும் நல்லா இருக்கும். ஃபியூச்சரில் ராஜ்கமலுக்கு அவங்க கமல்ஹாசன்கிற இடத்துல ஸ்ருதிஹாசன் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கு. ரயில்வே துறை சார்பாக, அதாவது இந்திய ரயில்வே துறை சார்பாக இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி நடக்குது. ஸோ அந்த நிகழ்வுல பாரத பிரதமர் மோடி அவர்கள், தமிழக முதல்வர் விஜய் அவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர், நம்ம மக்கள் நீதி மையம் தலைவர் நம்மவர் கமல்ஹாசன் அவர்கள், இவங்க 3 பேருமே பங்கேற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வு இன்னைக்கு நடக்குது. நிறைய அந்த புதுசா ஸ்டேஷன்லாம் திறந்து வைக்கிறாங்க போல் இருக்கு. அந்த ரயில் சம்பந்தமான விஷயங்கள், சில விஷயங்களை காணொலி வாயிலாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள், அதாவது லைவ்ல வீடியோ வழியா அவர் பண்றாரு. அந்த நிகழ்வுல தமிழ்நாட்டை பொறுத்தவரைய நம்முடைய தமிழக முதல்வர் விஜய் அவர்கள், அதே நேரத்தில் கமல்ஹாசன் அவர்களுக்கும் அழைப்பு இருக்கு. அந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்லேயே இவங்களுடைய பேரெல்லாம் இருக்கு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி, தமிழக முதல்வர் விஜய், அப்புறம் கமல்ஹாசன் எம்பி, இவங்க பேரெல்லாம் இருக்கு. ஒரு நிகழ்ச்சியில வெவ்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், இவங்க ஒரே கட்சியை சேர்ந்தவங்க கிடையாது. ஆனா இவங்க இணையக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது ஒரு ரேர் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஏன்னா அவங்கவுங்க கட்சி விழாக்களை தான் கலந்துப்பாங்க. இந்த மாதிரியான எல்லாருக்கும் பொதுவான ஒரு நிகழ்வுங்கிறப்ப ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அப்படிங்கிற வகையிலையும், அவர் தமிழக முதல்வருங்கிற வகையிலையும், அவர் பாரத பிரதமர், அவர் தான் திறந்து வைக்கிறாரு. ஸோ இப்படி 3 பேரையும் இணைக்கக்கூடிய ஒரு விழா இன்று நடக்குது. இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுடைய பிறந்த நாள் சமீபத்துல தான் மறைஞ்சாரு. தமிழ் சினிமாவுடைய ட்ரெண்ட் செட்டர், பல்வேறு புதுமுகங்களை அறிமுகப்படுத்தியவர். அவர் அவருக்கும் கமல்ஹாசனுக்குமான அந்த கெமிஸ்ட்ரிங்கிறது நல்லா ஒர்க் ஆகும். கமல் பாலச்சந்தர் 36 படங்கள், கமல் எஸ்பி முத்துராமன் கிட்டத்தட்ட 10-11 படம். அந்த வருஷத்துல 4 படங்கள், கமல் பாரதி ராஜா 4 படங்கள், 16 வயதினிலே, சிகப்பு ரோஜாக்கள், டிக் டிக் டிக்கு, கைதியின் டைரி. கைதியின் டைரியோடைய கடைசியிலேயே பிரச்சனை வந்துருச்சு.
இதுக்கப்புறம் நான் உங்களை டைரக்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னாரு. கமலுக்கும் அது தேவையில்லை. ஏன்னா பாரதி ராஜா ஏக்கி தான் சக்சஸ் ஆகணுங்கிற நிலைமையில கமல் எந்த காலத்துலயும் இல்லை. ஸோ அதனால ரெண்டு பேருக்கும் அந்த ரிஃப்ட் அப்படியே இருந்தது. பட் ஆனால் அதுக்கப்புறம் ஈகோலாம் மறந்துட்டு ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. எல்லா மேடைகள்லையும் கமல் வந்து பாரதி ராஜாவை பாராட்டுவார், பாரதி ராஜா கமலை பாராட்டுவார். ஒரு விருது விழா அந்த இவங்க கொடுத்த விருதுல கூட அந்த கமல் வந்து எப்படி அந்த அழுதாரு, இந்த பர்டிகுலர் செகண்ட்ல தான் கண்ணுல இருந்து தண்ணி வரணும்னு அப்படி பண்ணாரு. கமல் மாதிரி பண்ண முடியாது. 16 வயது நிலையெல்லாம் சிகப்பு ரோஜாக்கள்லாம் பயந்தாங்க மற்றவங்க எல்லாம், ஆனா கமல் தைரியமா பண்ணாரு அப்படின்னு எப்பொழுதுமே பாராட்டக்கூடிய அளவுக்கு கடைசி வரைய நட்போட தான் இருந்தார். அந்த சின்ன ஒரு இன்சிடென்ட்டுக்கு அப்புறம், கைதியின் டைரிக்கு அப்புறம் ரொம்ப நட்பாயிட்டாங்க. ஆஃப்டர் மோதலுக்கு அப்புறம் இன்னும் நட்பு, அவங்களோட நட்பு இறுகிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஃபாண்ட்லி ரிமெம்பரிங் பாரதி ராஜா. உலகத்திலேயே அதிக விருதுகள் வாங்கினவர் அப்படின்னா அது வந்து உலகநாயகன் கமல்ஹாசன் தான். சமீபத்துல ஒரு இது பார்த்தேன், ஒரு கார்டு பார்த்தேன், உலகநாயகன் கமல்ஹாசன் வென்ற விருதுகள் பட்டியல்னு சொல்லி 209 அவார்டு வாங்கியிருக்காரு. அதாவது அரசு கௌரவங்கள்னு 6 அவார்டு, தேசிய திரைப்பட விருதுகள் 5, பிலிம்ஃபேர் விருது, அதாவது தேசிய திரைப்பட விருதுகள்னா அவர் தயாரிப்பாளராக வாங்கியிருப்பாரு. அவர் நடிப்புக்கு மட்டும் சொல்லல, தேசிய திரைப்பட விருதுகள் 5, பிலிம்ஃபேர் விருதுகள் 21, தமிழ்நாடு மாநிலம் ஸ்டேட் அவார்டு 11, நந்தி அவார்டுங்கிறது தெலுங்கு, ஆந்திரா தெலுங்கானா ஒன்னா இருந்தப்ப அவங்க கொடுக்கறதா நந்தி அவார்ட்ஸ், அது 5 தடவை வாங்கியிருக்காரு. தென்னிந்திய சர்வதேச திரைப்படம் அதாவது சைமான்னு சொல்லுவாங்கல்ல, அது 5 முறை வாங்கியிருக்காரு. ஆனந்த விகடன் சினிமா விருதுகள் 5 முறை, விஜய் விருதுகள் 8 முறை, விஜய் மியூசிக் விருதுகள் 2 தடவை, சினிமா எக்ஸ்பிரஸ் 13 தடவை, ஜி சினி விருதுகள் 2 தடவை, ஸ்கிரீன் அவார்ட்ஸ் 1 தடவை, பெங்கால் திரைப்பட பத்திரிகையாளர் சங்க விருது 2 தடவை, பிற திரைப்பட விருதுகள் 14, திரைப்பட விழா விருதுகள் 34, பிற கௌரவங்கள் 75, ஒட்டுமொத்தமா 209 அவார்டு. இந்த 209 அவார்டுல இந்திய அரசாங்கம் சார்பாக கடந்த 12 வருடங்களாக கிட்டத்தட்ட அந்த காலகட்டம் சொல்லலாம், பிஜேபி கவர்மெண்ட் 2014 வந்ததுலேருந்து 2026 வரை அவருக்கு ஒரு விருது கூட வழங்கப்படலை. அதாவது சினிமாக்கு கமல்ஹாசன் அளித்திருக்கிற பங்களிப்புக்கு அவருக்கு பாரத ரத்னா விருதே கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் கமல் ரசிகர்கள் மட்டுமில்ல கலை ரசிகர்களுடைய கருத்து. அந்த பாரத ரத்னாக்கு தகுதி உள்ளவருக்கு இவங்க இன்னும் தாதா சாஹேப் பால்கேவே கொடுக்கல, பத்மபூஷனே லேட்டா தான் கொடுத்தாங்க. அவருக்கு வந்து பத்மஸ்ரீ கொடுத்து 88 89 காலகட்டத்திலேயே 89 90 காலகட்டத்திலேயே அவருக்கு வந்து பத்மஸ்ரீ கிடைச்சது. 90 to 2000 அவருக்கு பத்ம விபூஷன்லாம் கிடைச்சிருக்கணும். பட் இவங்க எல்லாமே லேட் பண்றாங்க. அவருக்கு வந்து ஒரு உரிய அங்கீகாரம் கிடைக்கல. கடந்த 12 வருஷமா விருதுகள் மறுக்கப்படுது. அவரை கூட ஜூனியர்ஸ், அவரை கூட கம்மியான கான்ட்ரிபியூஷன் கொடுத்தவங்களுக்குலாம் அவார்டு கொடுக்குறாங்க. இந்த நிலைமை மாறணும். உலகநாயகன் கமல்ஹாசனுக்கு இமீடியட்டா தாதா சாஹேப் பால்கே கொடுக்கணும், அதுக்கப்புறம் பாரத ரத்னா கொடுக்கணும் கலைக்காக.